ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹாசினி அவங்க துர்காட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வீட்டுக்கு வராங்க. ஆனால் சூர்யா வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லிடவும் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா தேவிக்காக சில பூஜைகள்லாம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஹாசினி நீயும் கூட வரியான்னு கேட்கும்போது வாரன் துர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாசினி அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே தாராவை தான் காட்டுறாங்க. தாரா அவங்க புஷ்பாட்ட சொல்கிறாங்க, வெள்ளைக்கோட்டுக்காரர் தேவிக்காக சில டேப்லெட்லாம் கொடுத்தாருல, ஆனால் அது எதுவுமே நீ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது ஆமாம் அவளுக்கு அப்படியே இருக்கட்டும், அவள் சரியாயிடக்கூடாது அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து புஷ்பாவும் சங்கரலிங்கமும் நான்வெஜ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே பார்வதி வந்துருந்தாங்க. வந்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அட கடவுளே, என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? தேவி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியுங்களா? அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது அப்படிங்கவும் உடனே புஷ்பா சொல்கிறாங்க, அதனால என்ன, நாங்கள் கடையில் இருந்தானே வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது அப்படிலாம் பண்ணவே கூடாது, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆனால் ஏன் தான் நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திட்டிட்டு போகிறாங்க. இங்கே துர்கா அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. அப்போ ஹாசினி துர்காட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக தேவி குழந்தைக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பூசாரி தீர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த தீர்த்தத்தை குழந்தைக்கு கொடுங்கம்மா அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு துர்காவும் வாங்கிட்டு வராங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே துர்கா வீட்டுக்குள்ளே விடாமல் வாசலே நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஹாசினி வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தோம்னா துர்காவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க தரகரை வர சொல்லவும் அவங்களும் வராங்க. அப்போ மாப்பிள்ளை பார்க்கணுன்னு சொன்னீங்களே இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குந்தகையை பார்த்து கேட்கும்போது இல்லை இல்லை, இது ரெண்டாவது பொண்ணுக்கு தான் நான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன் அப்படின்ட்டு துர்கா இப்போ ஃபோட்டோவை கொண்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே தரகரும் சரிம்மா, நான் இந்த பொண்ணுக்கே நான் நல்ல மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகவும் இப்போ குந்தகை கேட்குறாங்க, என்னம்மா திடீர்னு நீங்கள் துர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க, என்னாச்சுன்னு கேட்கும்போது ஆமாம், நான் சொல்ல போனாக்கி இவ துர்கா தேவி மேலே ரொம்பவே பாசமாக இருந்துட்டு இருக்கிறா, இது சரிப்பட்டு வர மாதிரிக்கு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அவள் சூர்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்கும் விரும்புகிறா. ஆனால் பார்க்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் துர்கா இவளுடைய பொண்ணு கிடையாதுல, அதனால தான் ரெண்டாவதா இவ துர்காவை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தான் தப்பாக பேசுவாங்க, அப்படி நடந்துடக்கூடாது, அதுக்காக தான் துர்காவுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன் அப்படிங்கவும் குந்தகியும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஹாசினியும் துர்காவும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே வர சொல்லி ஹாசினி கூப்பிட்டுட்டு இருக்கவும் துர்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தயங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக தாரா வராங்க. தாரா வந்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றை தான் சூர்யா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாம்ல, அதுக்கப்புறமா எதுக்காக வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்போ ஹாசினி சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, தேவி குழந்தைக்காக துர்கா என்னெல்லாம் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணினதெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தாரா சொல்கிறாங்க, என்ன நடிச்சுக்கிட்டு அலையிறியா, எப்படியாவது சூர்யா மனசுல இடம் பிடிச்சிருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தாரா அவங்க துர்காவை போட்டு திட்டிகிட்டு இருக்கும்போதே புஷ்பாவும் சங்கரலிங்கமும் வந்துருந்தாங்க. உடனே புஷ்பா பார்க்குறாங்க, ஒன்றை தான் சூர்யா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, திரும்ப திரும்ப எதுக்காக தொல்லை பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படிங்கவும் இப்போ ஹாசினி அவங்கள போட்டு திட்டுறாங்க. நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, துர்கா எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறா அப்படிங்கும்போது தேவிக்கு தீர்த்த தண்ணி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறா, அவள் என்னெல்லாம் தேவிக்காக பூஜையெல்லாம் பண்ணியிருக்கிறா, ஆனால் அவளை போய் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா சூர்யா வந்துருந்தாங்க. சூர்யா வந்ததுமே அவங்க துர்காவை பார்த்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒன்றை தான் நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, எதுக்கு திரும்ப திரும்ப தொல்லைப்படுத்திட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ ஹாசினி சொல்கிறாங்க, சூர்யா மாமா நீங்கள் துர்காவை திட்டாதீங்க, துர்கா தேவிக்காக அங்க பிரச்சனை அதுக்கப்புறமா தீச்சட்டிலாம் அவள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறா, என்னெல்லாம் அவள் பண்ணியிருக்கிறா, ஆனால் அவளை போய் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களே, அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறா, தேவிக்கு தீர்த்தந்தனி கொடுக்க சொல்லி துர்காட்ட பூசாரி கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க, அதுக்காக தான் வீட்டுக்குள்ளே நான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறேன், இது புரிஞ்சுக்காம நீங்கள் துர்காவை போட்டு திட்டிட்டு இருக்கீங்களே அப்படிங்கவும் உடனே சூர்யா அமைதியாக இருந்தாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் சூர்யா, தீர்த்தம் தண்ணியை கொடுத்தாக்கி தேவிக்கு சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சூர்யா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் பார்வதி நீ வா துர்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது சூர்யா எதுவுமே பேசாமல் இருக்கவும் உடனே துர்காவும் வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு தாராவும் புஷ்பாவும் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா தேவி குழந்தைக்கு தீர்த்தம் தண்ணியை கொடுக்கவும் தேவியும் தீர்த்தம் தண்ணியை குடிக்கிறாங்க. குடிச்சதுமே கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு உடம்புலாம் சரியாகிற மாதிரி இருக்குது. அப்போ துர்காம்மா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவி துர்காவை மடியில் அவங்க படுத்துட்டு இருக்கவும் அப்போ துர்கா சொல்கிறாங்க, உனக்கு சரியாக இரு தேவி, நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ துர்காம்மா நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க துர்காம்மா அப்படின்னு சொல்லி தேவி துர்காவோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் சூர்யா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தாரா புஷ்பாட்ட சொல்லி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஏன் தான் அப்படிலாம் இருந்துட்டு இருக்காளோ தெரியல, சொல்ல பொண்ணைக்கு துர்காவை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எப்படி இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லவும்
புஷ்பா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க தேவிக்கு தீர்த்தண்ணிலாம் கொடுக்குறாங்க. நீ கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லவும் தேவியை அப்படியே வந்து துர்கா வந்து தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சூர்யா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் அப்போ துர்கா அங்கேருந்து போகும்போது ஹாசினி சொல்கிறாங்க, துர்கா நான் உனக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கும்போது உடனே துர்கா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் பொண்ணை காப்பாற்றுறது என்னுடைய பொறுப்பு, அதுக்கு எதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் எதுவுமே பேசாமல் அவங்க போகவும் அடுத்து பார்த்தோம்னா தன்னுடைய வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே குந்தகை வந்து சொல்கிறாங்க, உனக்கு வந்து இப்படி அம்மா மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க அம்மாட்ட போய் துர்கா கேட்குறாங்க, எனக்கு எதுக்குமா இப்போ கல்யாணம் அப்படிங்கும்போது எல்லாம் ஒன்று நல்லதுக்கு தான் அப்படிங்கிறாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவியை நான் என்னுடைய குழந்தையா நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் சூர்யாவை தான் கல்யாணம் பண்ணுவேனே தவிர மற்ற யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு நீங்கள் மாப்பிள்ளையும் பார்க்காதீங்க அப்படிங்கவும் உடனே வந்து துர்காவோட அம்மா வந்து துர்காவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனால் நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காத, சொல்ல போனாக்கி சூர்யா வந்து உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாரு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நீ வந்து தேவிக்கிட்டே நீ நெருங்கி பழக மாட்ட, அதனால தான் உனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைய